எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ஒரு குரல் கொடுக்கக்கூடிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய ஒரு ஊர். அந்த வகையில் இன்னைக்கு இவங்க 21 நாளாக இன்னைக்கு போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. அந்த போராட்டம் வந்து சட்ட ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், அவங்களுடைய உரிமைக்காக இருக்கக்கூடிய ஒரு போராட்டம், நேர்மையாக இருக்கக்கூடிய கோரிக்கைகளுக்காக இருக்கக்கூடிய போராட்டம். முக்கியமாக இருக்கக்கூடிய கோரிக்கை, எங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்ணணும், சம்பள அக்ரிமெண்ட் இருக்குது, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அது ஒரு சட்டம், அது இன்னைக்கு முடிஞ்சு போயிருக்க, திருப்பி பேச்சுவார்த்தை மூலிமா சம்பளத்தை உயர்த்தணும். அப்புறம் நாங்கள் ரிட்டையர்ட் ஆகினா எங்களுக்கு கிராஜுவிட்டி கிடைக்கிறதுல எதுவுமே இருக்கிறதில்ல. எங்களை வந்து ஒரு மனுஷராக இந்த மேனேஜ்மெண்ட் பார்க்கறதில்ல. எங்களுடைய தொழிற்சங்கத்தை அவங்க பண்ணுறதில்ல, பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ இதுக்காக அந்த கோபம் இன்னைக்கு வந்து என்ன இருக்குதுன்னா, பொறுத்து பார்த்து இன்னைக்கு அந்த தொடர்ச்சியான 21 நாள் இன்னைக்கு அந்த போராட்டம் வந்துக்கிறத நம்ம கவனத்தில் எடுக்கணும். அவங்க ஒன்றும் சும்மா போயிட்டு 21 நாள் ஒரு போராட்டம் நடத்த வேண்டிய அவங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. அந்த பிரச்சனை இருக்கிறதுனால தான் அவங்க இன்னைக்கு அந்த போராட்டத்துக்கு போயிருக்காங்க. ஏன் இன்னைக்கு அவ்வளோ ஒரு ஒற்றுமையாக நிற்கிறாங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு தீர்வு வரணுன்றதுக்காக தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த போராட்டத்துக்கு இது என்னன்னு பார்த்தா தொழிலாளியுடைய போராட்டமா இல்லை, நம்ம ஊர்ல என்ன ஆயிருக்குன்னா இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக இன்னைக்கு மாறி இருக்கிறது நம்ம பார்க்கணும். அந்த பந்தலில் நம்ம டெய்லி உட்காந்து பார்க்குறோம். பல்வேறு அமைப்புகள், அது அரசியல் இயக்கங்கள் இருந்தாலும் சரி, இல்லை எந்த பகுதி, பங்கார்பேட், முன்பாங்கல், இல்லை பல பகுதிகளில் இருந்து மாணவர்கள் மற்ற இடத்துல இருந்தெல்லாம் கூட எல்லாம் வரக்கூடியதை நம்ம பார்க்குறோம். பெண்கள் வர்றதை பார்க்குறோம், வியாபாரிகள் வராங்க, விவசாயிகள் வராங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதில் புதிய ஒரு டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு பெங்களூர்ல இருக்கக்கூடிய HAL இருக்கக்கூடிய பொதுத்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கான்ட்ராக்ட் தொழிலாளருடைய யூனியன் இன்னைக்கு வந்து அதில் பங்களிச்சுட்டு அதுக்கு எல்லாம் உதவியும் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி ஐக்கியிலேருந்து வந்துட்டு போயிருக்காங்க, பெங்களூர் காம்ப்ளெக்ஸ் பெமல்ல இருக்கவங்களும் வந்துட்டு போயிருக்காங்க. இது இல்லாமல் இன்னைக்கு தனியார் துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு தொழிலாளர்களுக்கு இன்னைக்கு ஆதரவு வந்திருக்கு. வால்வோ கம்பெனி இன்னைக்கு வந்துருக்காங்க, IT செக்டர்லேருந்து வரன்ட்டு இன்னைக்கு வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸீடின்ற கம்பெனி இருக்குது, பெரிய பெரிய கம்பெனி, மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வேலை செய்யறது இன்னைக்கு வராங்க. ஏன்னா கொஞ்சம் பேருக்கு என்ன அபிப்பிராயம் இருக்குன்னா, இங்கே இண்டஸ்ட்ரி வரக்கூடிய மல்டிநேஷனல் கம்பெனி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்களுடைய கோரிக்கையை வந்து சீக்கிரம் நிறைவேறணும்னு பார்த்தா ஆகலை. நம்ம ராஜன் சொன்ன மாதிரி கடந்த 15ஆம் தேதி நம்ம இது மொய்து மஹாலில் நம்ம கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அப்போ பல்வேறு அபிப்பிராயங்கள் வந்து இந்த போராட்டத்துக்கு ஒரு சக்தி கொடுக்கணும், அவங்களுடைய கோரிக்கைகள் வென்றெடுக்கணும்னா நம்ம சில பண்ணணும் அப்படின்றது வந்தது. அப்போ ஒரு தொடர் உண்ணாவிரத போராட்டம் நடக்கணும், ஹங்கர் ஸ்ட்ரைக், ரிலே ஹங்கர் ஸ்ட்ரைக் பண்ணணும், ஒரு ஊர்வலம் பண்ணணும், ஒரு KGF பந்து பண்ணணும், மனித சங்கிலி பண்ணணும். அப்புறம் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கருடைய நினைவு நாள் வருது டிசம்பர் 6ஆம் தேதி. அன்னைக்கு எல்லாமே இந்த ஊரில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சத்திய பிரமாணம் எடுக்கணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை பாதுகாக்கணும். ஏன்னா இந்த சட்டத்தை நீங்க வயலேட் பண்றாங்க, பெம்எல் மேனேஜ்மெண்ட் எல்லாமே பண்றோம், அதை பாதுகாக்கணும். அந்த பொதுத்துறை பெம்எல்ல இன்னைக்கு 2 பொதுத்துறை இருக்குது, ஒரு பொதுத்துறை போச்சு DGML, இன்னொரு பொதுத்துறை இன்னைக்கு காப்பாற்ற வேண்டும் அப்படின்றத ஒரு சபத்தை எடுத்து அன்னைக்கு நம்ம எல்லாம் முடிவுக்கு வந்தோம். அது மறுநாளே நம்ம ப்ரெஸ் எல்லாம் சேர்ந்து பேசணுன்ற ஒரு சூழ்நிலையில நம்மளுக்கு என்ன அங்கே தகவல் வந்தது, இவங்களுக்குன்னா நம்மளுடைய மாண்புமிகு மந்திரி ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் HT குமாரசாமி வராது, இதுக்கு வந்து ஒரு தீர்வு வருன்றது 15ஆம் தேதி. அது மதியத்தில் இன்னொன்னா MLA கிட்ட பேசுறதுக்கு இன்னைக்கு மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டுருக்காங்க. 19ஆம் தேதி அதுக்கு ஒரு இன்ட்ரூ ஃபிக்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு வந்து. ஸோ அதனால இது கொஞ்சம் தாமதப்படுத்தணும், நம்ம ஏதாவது பண்ணால் கஷ்டம் ஆகும் அப்படின்றதுக்காக பொறுமையாக இருந்தாங்க. உங்களுக்குலாம் தெரியும், ஒரு மந்திரி வந்துட்டு போனார், MP வந்துட்டு போனார், இதெல்லாம் நடந்தது. அதெல்லாம் உங்களுக்கு அந்த விஷயம் என்னென்ன நடந்தது தெரியும். இது மத்தியத்தில் பல்வேறு முயற்சிகள் நடந்தது. இதுக்கு ஏதாவது ஒரு வழிமுறை ஏற்படணும், எப்படியாவது இதை முடிக்கணுன்றது பல்வேறு முயற்சிகள். நம்முடைய CIT அகில இந்திய பொதுச் செயலாளர் தோழர் தாப்பன் சென், அவர் பாராளுமன்றத்தில் ஒரு சிறந்த பேச்சாளர். இன்னைக்கு தொழிற்சங்கத்தில் வந்து CPS எல்லாம் வச்சுருந்தாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிற்சங்கங்களையும் ஒன்று திரட்டி அவர் நடத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு, ராஜ்நாத் சிங் லெட்டர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி CIT கர்நாடக மாநிலத்தில் ஒரு முடிவு பண்ணி இந்த
நம்ம சிஎம்டிக்கு நேராக லெட்டர் எழுதுறதுன்ட்டு இன்னைக்கு அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. இன்னைக்கு கர்நாடகா முழுதும் எங்கெல்லாம் இண்டஸ்ட்ரி இருக்குதோ அங்கே அந்த தொழிலாளர்கள் இதுக்கு ஒரு சாலிடாரிட்டி. அனைத்து அரசியல் தலைவர்களுக்கும் முன்னாள் டிஎம்எல் தலைவர்களுக்கும் கவுன்சிலர்ஸ் மற்றும் உங்கள் யாவருக்கும் நம்மளுடைய நான் பர்மனன்ட் கோஆர்டினேஷன் கமிட்டியினுடைய போராட்டம் இன்று 21வது நாளாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய போராட்டத்தினுடைய நோக்கம், அதனுடைய ஆலோசனைக்கேற்ப சாலிடார் கமிட்டி நடத்தி அதில் உங்கள் அனைவருடைய ஆலோசனைப்படி நம்முடைய கமிட்டி என்னென்ன செய்யணுன்றது ஒரு முடிவாக இருந்தது. பல்வேறு விதமான போராட்டங்கள் கையில் எடுக்கிறோம். பல்வேறு சொன்னால் இன்னைக்கு 21 நாளாக இந்த மக்களில் சட்டத்துக்கு உட்பட்டு இந்த மேனேஜ்மெண்ட் இறங்கி வந்து நம்மகிட்ட பேசும், நம்மளுக்கு ஒரு தொழிலாளிக்கு ஒரு நல்லதாகும் என்று ஒரு நாளும் விடாமுயற்சியாக தொழிலாளி மத்தியில் நம்ம பேசிட்டே இருக்கிறோம். இந்த விடாமுயற்சியுடைய காரணம், வெற்றியின் காரணம் ஒரு முன்னோக்கி போகுதுனாக்கா மெஜாரிட்டி தங்கவயலில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும், வியாபாரிகளும், அரசியல் தலைவர்களும், சங்க தலைவர்களும், முன்னாள் சங்க தலைவர்களும், பிரஸ் மீடியா, இன்னும் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ், இப்படி பல்வேறு தங்கவயலை சார்ந்த அனைத்து லாயர் அசோசியேஷன், மார்க்கெட் அசோசியேஷன், வெஜிடபிள் அசோசியேஷன், இப்படி பல்வேறு அனைத்து வியாபாரிகளும் ஒன்றிணைந்து, டெய்லி டிராவல்ஸ் ஒன்றிணைந்து, ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒன்றிணைந்து, மாற்றுத்திறனாளிகள் ஆதரவு தந்து, தங்கவயல் மக்கள் ஆதரவு தந்து, அன்பு தாய்மார்கள் ஆதரவு தந்து, இந்த போராட்டம் நியாயமான போராட்டம். இந்த போராட்டத்திற்கு நம்முடைய மதிப்புமிக்க பிஜிஎம்எல் யூனியன் பெருவாரியாக எங்களுக்கு பேர் ஆதரவாக கலந்து கொண்டு நாள்தோறும் சிறப்பித்த வண்ணமாக இந்த தோழர்கள் தலை சாயக்கூடாது, அவங்க கவலைக்குள்ளாகக்கூடாது. இந்த போராட்டம் நியாயமான போராட்டம். இந்த போராட்டம் தங்கவயலுடைய போராட்டம். இந்த போராட்டம் தங்கவயலுடைய மண்ணின் போராட்டம். இந்த போராட்டம் தங்கவயலுடைய வியாபாரிகளின் போராட்டம். இந்த போராட்டம் தங்கவயலுடைய அரசியல் தலைவர்களுடைய போராட்டம். இந்த போராட்டம் முக்கியமாக சொல்ல போனா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த தங்க சுரங்க தொழிலாளி பெற்றெடுத்த பிள்ளைகளுடைய போராட்டம். இன்னைக்கு இந்த மெம்பல் ஃபேக்டரியில ஏறத்தாழ 20 to 40 வருஷமா நம்ம கான்ட்ராக்ட் தொழிலாளியாக வேலை செய்யறோம். பல்வேறு துறையில எல்லா உறுப்பினர்களும், பெரியவர்களும் மற்றும் கோலார் தங்கவயல் நல்ல உள்ளங்கள் படைத்த எல்லோருக்கும் இந்த மாலை வேளையில் வரவேற்புடன் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த 15ஆம் தேதி சாலிடாரிட்டி கமிட்டி ஃபார்மேஷன் பண்ணணும். சாலிடாரிட்டி கமிட்டி ஃபார்மேஷன் பண்ணி அந்த கமிட்டியில் அநேக தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. எல்லோருடைய சஜஷன்ஸ், ஆலோசனை எல்லாம் சொன்னாங்க. இந்த 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த 10 நாள்ல நடந்து கொண்டிருக்கிற ஸ்ட்ரைக்ல நிறைய பொதுத்துறையை சார்ந்தவர்கள், நேஷனல் நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன்ஸ், என்ஜிஓஸ், பொது சேவை செய்கிறவர், சோஷியல் ஒர்க்கர், வியாபாரி சங்கங்கள், அரசியல்வாதிகள் அநேகர் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தை மேலும் வலிமைப்படுத்தினார்கள். இது முக்கியமாக கடந்த 17ஆம் தேதி மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டருமாகிய திரு HD குமாரசாமி அவர்கள் வருகை தந்து, அவருடைய வருகை நாங்கள் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்கிறோம். அன்னைக்கு ஏதாவது நம்மளுக்கு ஒரு முடிவு கிடைக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா ஹெவி இண்டஸ்ட்ரி சார்ந்த ஒரு மினிஸ்டர் நம்ம ஊருக்கு வராரு, போராட்டத்துக்கு வராரு, ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுத்துன்னு வருவார் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப ஆவலோட இருந்தோம். இன்னையோட நம்ம ஸ்ட்ரைக் முடிஞ்சிடும் சொல்லிட்டு.
ஆனால் அவர் வந்து வெள்ளிக்கிழமை நான் வந்து சிஎம்டியை சந்திக்கிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து அவர்கிட்ட நான் பேசுகிறேன், அதுக்கு தகுந்த டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள், எனக்கு சப்மிட் பண்ணலாம். ப்ரீவியஸாக என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கே எக்ஸ்பிளேஷன் பண்ணோம் அவருக்கு. ப்ரீவியஸ் கம்பெனியில் ஃபாஸ்ட் ப்ராக்டிஸ் அப்பாயின்மெண்ட் எப்படி இருக்குது, என்ன ஸ்கீம் இருக்குது, இதில் லோக்காலிட்டிக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும், 20 இயர்ஸ் சர்வீஸ் பண்ணவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு இதுக்கு முன்னால் இருந்த அந்த கம்பெனி சுச்சுவேஷன் அவருக்கு வந்து தெளிவாக எடுத்து வைக்கணும். இந்த 7 வருஷம் அக்ரிமெண்ட்டில் வந்து இந்த சார்ட்டர் ஆஃப் டிமாண்ட் மேலே பேமெண்ட்டு மற்ற பெனிஃபிட்ஸ் கிரீவன்சஸ் இந்த கம்பெனியில் என்னென்ன கொடுக்குறாங்க, இது நிறைவு பெற்று இருக்கிற சூழ்நிலையில் இப்போ எங்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அவங்க தயாராக இல்லை, எங்களை நிராகரிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவருக்கு தெளிவாக எடுத்து சொன்னாங்க. அப்போ சிஎம்டி கிட்ட நான் பேசுனேன், அவங்க போராட்டத்தை கைவிட்டுட்டு வரட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். போராட்டத்தை நீங்கள் கைவிடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. அது வந்து போராட்டம் நீங்கள் நடத்துகிற குழு நீங்கள் சேர்ந்து பேசி முடிவு எடுக்கலாம். ஆனால் வெள்ளிக்கிழமை நான் வர சிஎம்டி கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி நான் பேசி இதுக்கு ஒரு நல்ல தீர்வு காணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு போனார். சரி, இவ்வளோ நாள் நம்ம போராட்டம் நடத்திட்டோம், இன்னும் 4 நாள் தானே வெள்ளிக்கிழமைக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம போராட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணுறோம்னு சொல்லிட்டு எல்லாம் தொழிலாளிகள் வந்து எனக்கு ஒத்துக்கலை. இத்தனை நாள் பண்ணிட்டு இன்னும் 4 நாள் தானே அவர் பேசிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அங்கேயே ஸ்டேஜ்லேயே சொன்னோம், உங்கள் வார்த்தைக்கு நாங்கள் மரியாதை கொடுக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கூடாதையா, இந்த மாதிரி வந்து நாங்கள் இத்தனை நாளாக போராட்டம் நடத்தி வரோம், உங்கள் மேலே உங்கள் வார்த்தை மேலே எங்களுக்கு நிறைய நம்பிக்கை இருக்குது, ஆனால் மேனேஜ்மெண்ட் மேலே எங்களுக்கு ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா அநேக தடவை எங்களை கூப்பிட்டு அவங்க வந்து ஏமாத்திருக்கிறாங்களே தவிர எங்களுடைய பிரச்சனையை கேட்டு அவங்க தீர்வு காணல. இது வரைக்கும் போறப்பெல்லாம் 15 நாள் டைமு, 1 மாதம் டைமு நாங்கள் உள்ள இருக்க போராட்டம் பண்ணப்போ கூட ஆகஸ்ட் 31க்குள்ள உங்களுடைய பிரச்சனையை நாங்கள் தீர்த்துடுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி அவங்க ஏமாத்தி தொழிலாளிக்கு மேனேஜ்மெண்ட் மேலே நம்பிக்கை வரல. உங்கள் மேலே ஆனால் முழு நம்பிக்கை இருக்குது உங்கள் வார்த்தை மேலே. இல்லை, நான் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க, ஆனால் நான் வெள்ளிக்கிழமை இதுக்கு ஒரு தீர்வு எடுத்துன்னு வரேன்னு சொல்லிட்டு அவர் போனார். அதுக்கப்புறம் திரும்ப வந்து எம்பி அணுகுமுறை செஞ்சு நான் திரும்ப பேசுகிறேன் குமாரசாமி கிட்டன்னு சொன்னாங்க. 19ஆம் தேதி வந்து நம்ம கேஜிஎஃப் எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் ஒரே டைம் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தாங்க சிஎம்டி மீட் பண்ணுறதுக்கு. அப்போ அவங்களும் போய் பேசிட்டு வந்து அந்த லெட்டர்ஸ் எல்லாம் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சு எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாங்கள் போய் பேசுகிறோம். அவங்கள கேஜிஎஃப் சாலிடாரிட்டி கமிட்டி நான் பர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் யூனியன் கன்வீனர் சிவகுமார் அவர்களே, துணை கன்வீனர் விஜேந்திரன் அவர்களே, இங்கே கூடியிருக்கிற எல்லா அரசியல் கட்சியும் அமைப்புகள் எல்லாரும் இங்கே சேர்ந்து இந்த போராட்டம் எப்படி போயிட்டு இருக்குதுன்றது அன்றாடம் பார்த்துருக்கேன். ஸோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மூலியமா இந்த விஷயத்தை எங்களுடைய மாநில குழு மற்றும் ஏஐடிசி தொழிற்சங்கத்தினுடைய மாநில தலைமை, ஏஐஒய்எஃப்னுடைய தலைமை இதெல்லாம் விவாதம் பண்ணி போராட்டம் யார் தலைமையில் நடந்தாலும் அந்த போராட்டம் மக்களுடைய பிரச்சனை, இந்த ஊருடைய பிரச்சனை, அதனால எல்லோரும் ஒன்று சேர்ந்து அது வலு சேர்க்கிற வேலையை தான் இன்னைக்கு செய்யணுன்ற முறையில் எங்களுடைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ராஜ்யசபா தலைவர், ராஜ்யசபாவுடைய எம்பி சந்தோஷ்குமார் கேரளா அவர்கள் இன்றைக்கு மரியாதைக்குரிய டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன இருக்கிறதோ பூர்த்தி எல்லா விதமான கோரிக்கைகள் நீங்கள் என்றைக்கு இந்த மெமல்ல பிரச்சனையை உருவாக்கி நீங்கள் எப்படியெல்லாம் போராட்டத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னென்ன முயற்சிகள் எடுத்தீங்கோ, மேனேஜ்மெண்ட் உங்களை எப்படியெல்லாம் நிராகரிச்சிச்சு, நெக்ஸ்ட்டு நீங்கள் ஹைகோர்ட்டுக்கு போய் ஹைகோர்ட்டுடைய நிலைகள் என்னென்ன, நெக்ஸ்ட் இங்கே யார் எப்படிப்பட்டவர்கள், தங்க சுரங்க தொழிலாளர்களுடைய பிள்ளைகள் தான் நாங்கள் பெரும்பான்மையானவர்களாக இருக்கிறார்கள், அதிலும் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர்கள் அங்கு அதிகமாக இருக்கிறார்கள், 20 ஆண்டு 40 ஆண்டுகள் உழைத்து வந்திருக்கிறார்கள், அவர்கள் ஏற்பட்ட அந்த அநீதியிலே நீங்கள் இந்த ஸ்ட்ரைக்கில் இம்மீடியட்டாக இன்வால்வ் ஆகணும்னு சொல்லி சந்தோஷ்குமார் அவர்கள் எழுதிய கடிதத்தை நமது கன்வீனர் அவர்களுக்கு இதை நான் வழங்கினேன். இது எங்கள் கட்சியினுடைய முயற்சி. ஒரு பக்கம் இந்த என்ன பண்ணணுமோ அந்த வேலையை இன்னைக்கு நாங்கள் செஞ்சிருக்கோம். இன்னைக்கு நான் சொல்றதுக்கு போனால் நான் கோர்ட்டு முடிச்சு நீங்கள் வந்தேன்.
மேனேஜ்மெண்ட் லாயர், ஹைகோர்ட் லாயர் என்ன வாதம் பண்றாருன்னு பார்த்தா, இப்போ இந்த தொழிலாளிக்கும் ஜட்ஜிக்கிட்ட அவர் வைக்கிற கோரிக்கை, அவங்க கான்ட்ராக்டர்ஸ், அவங்களுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. அவங்கள பற்றி அவங்க பேச வேண்டியது கான்ட்ராக்டர், எங்ககிட்ட இல்லை. பெமலுக்கும் அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. அவங்க போய் எங்கன்னா போராட்டம் முடியலாம் அப்படின்ற விதத்தில் அவர் இன்னைக்கு பண்ணிட்டு அவங்க வாதத்தை அவங்க அதை தான் வைக்கிறாங்க. ஸோ தொழிற்சங்க ரீதியாக ஏஎல்சி, ஆர்எல்சி அங்கே என்ன நெகோசியேஷனு, அங்கே என்ன பேச்சுவார்த்தை அது நடக்கும். ஆனால் இந்த பிரச்சனையை இந்த தங்கவயலுடைய மக்கள் பிரச்சனையாக எடுத்தோமானால் கண்டிப்பாக இதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினரும் பங்கேற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரணும். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த ஊர் பிரச்சனைன்னு வரும்போது அவங்களும் ஒன்றுபட்டு இதில் வரணும். நகரசபையில் இருக்கக்கூடிய எல்லா கவுன்சிலர்களும் இது நம்ம ஊரு நம்ம பிரச்சனைன்னு வரும்போது அவங்க கூட இதில் வரணும். பாராளுமன்ற உறுப்பினர்களும் நான் பர்மனன்ட் எம்ப்ளாயீஸ் கோஆர்டினேஷன் கமிட்டி தலைவர்களுக்கும் வழிநடத்தி இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி, சிபிஐ, சிபிஎம், டிஎம்கே மற்றும் அனைத்து தோழர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் முதற்கண் வணக்கம். இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்வதற்காக இந்த ஆலோசனை கொண்டு போய் சொல்லியிருக்கிறார்கள் சாலிடாரிட்டி கமிட்டி, ஒருங்கிணைப்பு சாலிடாரிட்டி கமிட்டி. என்னுடைய நோக்கம் நான் ஏற்கனவே தெரிவித்தபடி நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மேனேஜ்மெண்ட் இப்போ நம்மகிட்ட இல்லை. அந்த உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மேனேஜ்மெண்ட் ஏன் பிஎம்எல்ல மட்டும் இல்லைன்னு சொன்னால், யாரோ ஒரு எஜமான் யாரோ ஒருத்தரை நியமனம் பண்ணுறாரு தலைமை பதவிக்கு. அந்த எஜமான் நியமனம் பண்ண தலைமை பதவிக்கு வந்தவர் கைவிரிச்சு சொல்றாரு, முதல் முறையாக பிஎம்எல்ல என்ன ஒரு சிஎம்டியாக இருக்கக்கூடிய தலைமை பதவியில் இருக்கிறவர் என்கிட்ட ஒன்றும் இல்லை, எல்லா மந்திரிகிட்ட இருக்குன்னு தலைமை பதவி ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொல்றாரு. அப்படின்னு சொன்னால் அந்த தலைமை பதவிக்கு அவர் தகுதி உள்ளவரா அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, ஆமாம் நான் தகுதி கொள்வேன். ஏன்னா என் எஜமானுக்கு நான் விசுவாசமாக இருக்கிறத தவிர்த்து உனக்கு நான் விசுவாசமாக இருக்க தேவையில்லைன்றதை சொல்லாமல் சொல்கிறாரு சிஎம்டி. அவன் அந்த சிஎம்டிக்கு என்ன பயம் விட்டு போச்சு இந்த மாநிலத்தில்னா, எனக்கு எஜமானத்தில் என்னை காப்பாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் வந்து அந்த சிஎம்டி மட்டும் இல்லை, அதில் இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் இன்க்ளூடிங் ஹெச்ஆர், அவங்க ஹெச்ஆர் இருக்கிறவன் எல்லா விஷயங்களையும் இம்மிடியட்டாக இந்த மாதிரி லேபர் அன்ரெஸ்ட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை இம்மிடியட்டாக யாருக்கு எடுத்து சொல்லணுமோ சொல்ல வேண்டிய கேட்க வேண்டிய இடம் சிஎம்டி, சொல்ல வேண்டிய இடம் டைரக்டர் ஹெச்ஆர். இந்த டைரக்டர் ஹெச்ஆரும் நம்மளுடைய தன்மையை உணராதவங்க வந்திருக்கிறதுனால யார் எப்படி போனால் எனக்கு என்ன வந்துச்சுன்ற அடிப்படையில் அந்த ஹெச்ஆர் இருக்கிற அவன் எதுவும் எடுத்து சொல்கிறது. ஆனால் அவன் என்ன கைட் பண்ணி சொல்கிறான்னா, நெகோஷியேட் பண்ணுறவங்க போயிட்டு அங்கே சால்ஜா பண்ணி நெகோசியேஷனுக்கு வர்றவங்க எந்த அளவுக்கு ஏமாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஏமாற்ற. சார், என்னால் முடிஞ்ச உதவினா ஒரு 600 போஸ்டல் கார்டில் ஒரு ராஜ்யத்துக்கு ஒரு போஸ்டல் மாற்றி, ஏன்னா நம்ம தான் இதில் கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா இது சம்பாதிக்கிறதுக்கு எல்லாம் ஃப்ளோட் ஆகும் காசு. மார்க்கெட் நடக்கிறதோ நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு செலவு பண்ணுறது அதனால் அவங்கெல்லாம் கஷ்டம் இருக்குன்னு அவங்க போஸ்டல் மூலியமாக ரிக்வெஸ்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக 2 நாள் நான் லெட்டர் பேட்லையும் கவுன்சிலர் லெட்டர் பேட்லையும் சிஎம்டிக்கு அவங்கெல்லாம் ஒரு ரிக்வெஸ்ட் எல்லாரும் கூட நம்ம சேர்ந்து பிஜேபி சார்பாக சொல்லிக்கிறேன். இன்னொன்று நேற்று இன்னும் நம்ம முன்னாள் எம்பி முன்சாமி அவர்கிட்ட சில பேர் கூட கான்ஃபரன்ஸ் காலில் கூட பேசினாரு. அவர் என்னன்னா, போல நான் டெல்லிக்கு நான் உங்கள்கிட்ட தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு 5 பேரை நான் கூப்பிட்டு போய் பேசுகிறேன். இன்னும் 2 நாளில் இந்த இதில் வந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்களும் கொஞ்சம் தயவுசெய்து முயற்சி எடுத்து அவரையும் அணுகி கொஞ்சம் பேசணும்னு நான் கேட்டேன். இத்த கடை பிடிக்காதவர்களும் இந்த போராட்டம் இன்னைக்கு ஊரில் என்ன பண்ணுறாங்க, நான் ஒரு 20 பேர் எடுத்து 1000 பேர் வெளியே வந்தேன், 100 பேர் எடுத்துட்டு போகிறாங்க, பேசிட்டு வெளியே வந்துடுறாங்க. இதுதான் கேட்டு ஃபுல்லாக இந்த 22 நாள் நடந்துன்னு இது என்ன பண்ணலான்னு கேட்கறது தான் இது மீட்டிங் கிடையாது.
முடிவு பண்ணணும். நம்ம ஒரு ஊரை பந்து பண்ணணும், ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தணும். இது ரெண்டில் வந்து நம்மளுடைய ஒற்றுமையை வந்து இந்த ஊரில் இருக்கிற எம்பிக்கு எம்எல்ஏக்கும் காட்டணும். அவங்க வந்துட்டாங்க, மீனாட்சி சுந்தரத்துக்கு போயிட்டாங்க, உண்ணாத்திரத்துக்கு போயிட்டாங்க, இந்த எம்பி அந்த எம்பி, எந்த எம்பி ஒன்றும் முடிவுக்கு வரல. நம்மளுடைய உழைப்பு தான் வேஸ்ட் ஆகிடுது. யாரும் நம்மளுடைய போராட்டம். அவங்களுக்கு நாங்கள் ஒற்றுமையாக இருக்கிற கட்டத்தை அவங்க நம்மக்கிட்ட வருவாங்க. இதை நான் நிறைய பேர் சொல்கிறேன். எப்படி இருக்கிறாங்க நம்மளுடைய ஒற்றுமை அந்த காலத்துலேருந்தே தென்னவன் நாட்டம் போராட்டம் கட்டிட்டு கூச்சல் போட்டு படித்து போகிறது அந்த இச்சை விட்டுணும். நம்ம ஊரை மொத்தம் ஒன்றா சேர்க்கணும். கேஜிஎஃப் ஒன்றாக்குது, கேஜிஎஃப் பின்னால் ஒன்றாக்குது. என்ன பண்ணோம்? கேஜிஎஃப் எல்லா கட்சிக்காரும் மட்டும் போகணும். ஒரு குழு அமைப்பு நான் அன்னைக்கு சொன்னேன். 14-15 லட்சத்து ஒரு குழு அமைப்பு யாரும் வேலைக்கே வராத லீடு பண்ணி கொடுக்கணும். எல்லா லீடும் ஃபுல்லாக லீடு இருக்கிறாங்க நம்ம ஊரில் உட்காந்தான் சேர் போட்டான். ஆனால் இங்கே அன்னைக்கு வந்துருந்தா அன்னைக்கு கூட வந்துக்கிறோம். இதுல எந்த ஒரு மாற்றம் எப்படி வரும்? நாம எல்லாம் தலைவர்கள் சொன்ன மாதிரி டெய்லி பேசியிருக்கிறோம், டெய்லி போராடி இருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த போராட்டத்தை எப்படி முன்னால கொண்டு போகணுன்றது அது முக்கிய அவசியம். இன்னைக்கு அந்த இடத்துல போராடும் போது அவங்களுடைய பல்வேறு கஷ்டங்களை பார்க்கணும். திடீர்னு ஒருத்தர் வருவார், அந்த யாரோ இன்னொருத்தரை திட்டிடுவார். இப்போ அவங்கள சமாதானப்படுத்தணும், ப்ளஸ் இவரையும் எதுவும் கேட்க முடியாது. ஏதோ இது பண்ணி அவங்க கன்வின்ஸ் பண்ணுறாங்க. திடீர்னு கர்நாடக ரட்சண வேதிக்கை ஒரு தலைவர் வந்துட்டார் கர்நாடகா. அவங்க போன உடனே போலீஸ்காரங்க அவங்கள எங்களுக்கு எப்படி இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, இவங்க ஏன் வந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு சேத்தன் என்ற ஒரு நடிகர், அவரெல்லாம் அவர் வச்சுக்கணும். இப்போ அங்கே உட்காந்து போராட்டம் பண்ணக்கூடிய அந்த தலைவர்கள் ஒரு பக்கம், அந்த போராட்டத்தை முன்னெடுத்துன்னு செல்லணும். அந்த தொழிலாளிகளுடைய மனநிலையும் என்ன இருக்குதுன்னு பல்வேறு பேர் பேசும்போது அந்த டிஸ்டர்பன்ஸ் அங்கே உருவாக்குறாங்க. அது தொழிற்சங்க போராட்டத்தில் இப்போ பேசும்போது சொன்னார், பாராளுமன்றம் எப்படி இருக்குது, தொழிலாளிகளுடைய ஒற்றுமை எப்படி சிதைக்கணும், இந்த மதம் ஜாதி ரீதியான விளைவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது இந்த சிதையும் கூட நம்ம கொஞ்சம் குறிப்பாக கவனிக்கணும். உடைக்கிறதுக்கான பிளவுபடுத்துறதுக்கான வேலைகளை ஃபுல்லாக நடக்கிறது. அந்த தொழிற்சங்க தலைவருக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுத்து சென்றிருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களை நாங்கள் கண்கூட பார்க்கணும். இப்போ ஒரு பக்கம் எம்எல்ஏ எம்பி 3 விதமான முயற்சிகள் இருக்கு. அதில் லீகல் போராட்டம், சட்ட ரீதியான போராட்டன்றது ஏற்கனவே அங்கே ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. நிரந்தர வேலை கொடுக்கணும், ஹைகோர்ட்டை ரெக்கமெண்டேஷன் பண்ணிச்சு, பல ரெக்கமெண்டேஷன் ஸ்டே கூட கொடுத்தாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் அது கண்டுக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு அந்த இடத்துல போராட்டம் பண்ணணும்னு சொல்லிட்டு லீகல் ஃபைட் ஆகிடும். அது ஒரு ஃபர்ஸ்ட் இதில் நம்ம தோல்வி அடைந்தோம். மறுபடியும் அப்பீல் போயிட்டு அந்த வாதமாக ஆகிடும். ஆனால் அந்த முன்னாடி போய் உக்காரணுன்ற அது வெற்றி அடையலையோ இந்த போராட்டம் தொடரும். இல்லைன்னா லாபம் நஷ்டம்ன்ற கேள்வி இல்லை. முதலாளிகளுக்கு அந்த ப்ரொடக்ஷனு ஆகணும், அவனுக்கு வருமானம் வரணும், அவன் சம்பாதிக்கும். இவங்களுக்கு 15 நாள் வேலைன்னு கூட 15 days ஒர்க்குன்னு கூட கொடுத்தோம். ஆனால் 30 நாள் வேலையை வாங்கணும். எவ்வளவோ சம்பாரிச்சு கொடுத்துருக்குறாங்க, எவ்வளோ உழைச்சி கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அவங்க கேட்கக்கூடிய அந்த உழைப்புக்கான ஊதியம் தான் இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வி. அங்கே வேலை செய்யக்கூடிய நிரந்தர தொழிலாளி ஆகட்டும், இல்லை ஆஃபீஸர்ஸ் ஆகட்டும், லட்சக்கணக்காக அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கும். தொழிலாளிகளுடைய நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றத்துக்கு இந்த மேனேஜ்மெண்ட் தயாராகும். இப்போ எம்எல்ஏ எம்பி இல்லை பல அரசியல் கட்சிகள்லாம் போய் பேசினா கூட அந்த தொழிலாளி பக்கம் நிற்கிறதா முதலாளி பக்கம் நிற்கிறதான்றது முக்கியமான கேள்வி. விவசாயிகளுடைய போராட்டம் டெல்லியில் ஆச்சு. எந்த எம்பி எந்த எம்எல்ஏ எந்த யார் இருந்தாங்க, அந்த போராட்டம் தான் வெற்றி பெற்றுச்சு. கோலார் மாவட்டத்தில் நாம் ஒரு மிகப்பெரிய பந்தம் பண்ணோம். 2017 CITU சார்பாகவும் சிபிஐஎம் சார்பாக பிஎம்ஏனுடைய துணையோட அப்படின்னா பாரத் அட்மோஸ் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் இன்னும் தனியார் மயம் பண்ணக்கூடாது. அப்போ இந்த ஊரில் இருக்கக்கூடிய எந்த எம்எல்ஏவும் வரல, எந்த எம்பியும் ஆதரவு தெரியும். ஆனால் அன்னைக்கு பண்ண போராட்டம் இன்னைக்கு பிஎம்எல் தனியார் மையம் நின்று இருக்குது. அதுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா, உங்களுடைய போராட்டத்தினுடைய ஒற்றுமை தான் முதன்மையாக நிற்கக்கூடியது அந்த விஷயம். ரெண்டாவது எல்லாரையும் பார்க்கணும், எல்லாரையும் பேசணும். இன்னைக்கு 2-3 நாளாக நம்ம மார்க்கெட் அசோசியேஷனான தேவேந்திரன் இருக்கிறாரு,
பாண்டியப்பா சொன்னார். முன்சாமியை பார்த்து பேசணும். மதிப்புக்குரிய முன்னாள் எம்பி முன்சாமி அவரும் கூட இதை வந்து எடுத்து நடத்துறதுக்கு தயாராக கே ராஜேந்திரன் மூலியமா மறுபடியும் தேவைப்பட பேசுறதுக்கான முயற்சிகள் செஞ்சார். அதுவும் இன்னைக்கு ஆயினுக்கூடிய விஷயம். அவருக்கு ஏதோ ஒரு வால் பிளாக் அது இன்னைக்கு வந்து குணமாகி வந்திருக்கிறார். அதுவும் ஆயினு. இன்னைக்கு இந்த ஊரினுடைய எம்பி அவரும் கூட இன்னைக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. எல்லாத்தையும் வர இருக்கலாம். நாளைக்கு வந்து ராஜ்நாத் சிங் இவங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றிட்டாரு, இல்லை வாஜ்பாயோ மோதியோ எல்லாம் முதல் மாலை போடக்கூடியவங்க வந்து நாம தான் செய்யணும். இதை ஏன் சொல்றேன்னா இதுல எந்த அரசியல் பூசலும் கிடையாது. ஒரு மிகப்பெரிய தொழிற்சங்க தலைவர் அங்கே வந்து நின்று என்னன்ட்டு இங்கே வரையும் கம்யூனிஸ்ட் கொடி கம்யூனிஸ்ட் பார்ட்டி கிடையாது, சிபிஎம்னுடைய கொடி கிடையாது, சிஐடியுடைய கொடியது, தொழிலாளிகளுடைய கொடியது. அது மாதிரி கூட நிறைய பிரச்சனைகள். அப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா இந்த தொழிலாளிகளுடைய போராட்டம் அங்கே தொடர்ந்து அவங்க கடைசியாக பேசும்போது கூட ஒரு கேள்வி என்னன்னாக்கா தொழிலாளிகளுடைய மனநிலைமை எப்படி இருக்குது, அந்த போராட்டத்தினுடைய முன்னால் அவங்க வந்து கண்டினியூஷன் எவ்வளோ நாளைக்கு அதை வந்து தொடர்றதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகளை சொல்கிறாங்க. அது ஒன்று இருக்கணும். ரெண்டாவது எல்லாரையும் அணுகலாம். எல்லாரையும் அணுகி இன்னைக்கு வந்து இன்னைக்கு தலித் அக்ரிகல்ச்சர் சமிதின்னு ஒன்று சொன்னார். நம்ம ரங்கநாத் கூட இல்லை, மாவலி சங்கர் கிட்ட பேசணும். சிஎம் கிட்ட கொஞ்சம் நல்லா நெருக்கமாக இருக்கிறாரு. அவர் மூலியமாக போய் சிஎம் பார்த்து கூட இந்த விஷயத்த பேசணுன்ட்டு 2-3 நாள் என்ன டைம் கேட்டுக்கிறாங்க. சந்தோஷ் லாட் இன்னைக்கு லேபர் மினிஸ்டர் அவரை கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசிக்கணும். நோயல் கூட சொல்லும்போது அந்த விஷயம் கூட வந்துச்சு. அவங்கள கூட சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான பல்வேறு தரப்பட்ட முயற்சிகள் நடக்குது. லீகல் ஃபைட் ஒரு பக்கம் நடந்துனே தான் இருக்கும். அது என்னன்னா இப்போ லாயர் அசோசியேஷன் எல்லாம் கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு கோலாரில் இருக்கக்கூடிய எல்லா கோர்ட்லையும் போய் இவங்க ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போகணும். அந்த இடத்துல வந்து ஒவ்வொரு கோர்ட்லையும் இந்த ஊரினுடைய கோலார் மாவட்டத்தினுடைய இந்த பிரச்சனைகள் மேலே இது மாதிரியான விஷயங்கள் ஆகிருக்குது, இதில் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு முயற்சிங்க அது கூட எடுக்கணும். இன்னும் வேற முனிசிபாலிட்டியோ இல்லை மற்றதோ எல்லாமே இந்த ஊரினுடைய போராட்டமாக இது மாறி இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கணும். இன்னும் மாற்றக்கூடிய முயற்சிகள் கிடையாது. ஒரு 7 வருஷத்துக்கு முன்னால இந்த வேஜ் டிவிஷனை பற்றி பேசுகிறாங்க. அப்போ தலைவர் ஏஆர் பாபும் தலைவர் அர்ஜுனும் தான் அந்த போராட்டத்துக்கு தலைமை தாங்கி நடத்தினார். இப்போ பிரசன்னகுமார் இருந்தார். அப்போ இது மாதிரியான ஒரு மக்கள் ஆதரவு வந்து தான் நாங்கள் பார்க்கணும். ஆனால் அந்த போராட்டத்தினுடைய வெற்றி வந்து அன்னைக்கு வேஜ் டிவிஷன் ஆச்சு, எல்லாமே ஆச்சு. ஆனால் இந்த போராட்டத்துக்கு வரக்கூடிய ஆதரவு பார்த்தா மிகப்பெரிய ஆதரவு இன்னைக்கு வந்திருக்கிறத பார்க்கணும். இதை முன்னாடி எப்படி எடுத்துன்னு போகிறதுன்னு சொல்லி இந்த டேட்டுங்கெல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடியது கன்வீனர், ஜாயிண்ட் கன்வீனர், அதுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சிஐடியினுடைய தாலுகா கன்வீனர் தோழரியா நாங்கள் பார்த்துருக்கோம். நாங்கள் வந்தோம், நீங்கள் எங்களுக்கு கூப்பிட்டீங்க, ஜட்ஜ்மெண்ட் எதுவுமே ஆகும். மினிஸ்டர் வந்தாங்க, எம்எல்ஏ வந்தாங்க, கவுன்சிலர்ஸ் வந்தாங்க, லீடர்ஸ் வந்தாங்க, எல்லாம் சங்கக்காரர் வந்தாங்க, ஹேண்டிகேப்ட் வந்தாங்க, எல்லாம் வந்தாங்க. வராது யாருன்னா சுடுகாட்டு யாரும் வரல, அவங்க வந்துட்டு எல்லாம் வந்த மாதிரி ரோட்ல வந்தாச்சு. பிஸ்னஸ் ஆகும். பிஸ்னஸ் ஆகும் என் கண்ணில் 2 சப்ஜெக்ட். ஒரு சப்ஜெக்ட் கர்நாடகாவில் இருக்கிற எம்எல்ஏ மீட் ஆகும். நீங்க குரூப்பா பிச்சுட்டு பப்ளிக்கு கூட கூட்டு போயிட்டு அவங்க கிட்ட போய் லட்டு கொடுக்கணும், நீங்க பிஸ்னஸ் சால்வ் பண்ணணும். இல்ல சொல்லுங்கக்கா. 2வது சப்ஜெக்ட் ஒரு ஃபேக்டரி நடக்கிறதுக்கு 4 பில்லர். ஒரு ஃபேக்டரி நடக்கிறதுக்கு 4 பில்லர். ஒரு பில்லர் என்ன எம்ப்ளாயிஸ், இன்னும் 3 பில்லர் இருக்குது. அந்த பில்லர் வீக் பண்ணும். ஸ்டேஜ் கிட்ட உட்காந்து கத்திருந்த ஆளுநர் இந்த வீக் பண்ண வச்சோன்னா எவ்வளோ பெம்பலுக்கு சப்ளை அவனை போய் மீட் பண்ணணும். தயவு செய்து நீ சப்ளை பண்ணாத. டிரான்ஸ்போர்ட்கார இருக்கிறான், டிரான்ஸ்போர்ட் இல்லைன்னா பெம்பல் இல்லை, அவன் சப்ளை பண்ணான். அந்த டிரான்ஸ்போர்ட்கார போய் பார்க்கணும், அவனுக்கு போய் எல்லாத்தையும் கொடுக்கணும். தயவு செய்து வண்டி அப்பாத. உங்ககிட்ட அந்த எம்ப்ளாயிஸ், டிரான்ஸ்போர்ட்ல இருக்கிற எம்ப்ளாயிஸும் சப்ளைல இருக்கிற எம்ப்ளாயிஸும் உங்ககிட்ட லிங்க் இருப்பாங்க. அவங்க மூலமா அவங்களுக்கு பில்லர் வீக் பண்ணா இந்த போராட்டம் உங்களுக்கு யூனியனும் பயப்படுவான், அவன் அப்பனும் பயப்படுவான். இல்லைன்னு சொல்லிட்டா சும்மா நாங்கள் கதை பேசுறது, நீங்களும் மீட்டிங் போய் ஆகுறீங்க. நீங்க குரூப்பா பிச்சுட்டு போய் ஒர்க் பண்ணா எங்களை கூட கூட்டு போனாங்க, தேவைப்பட்டா கூட்டு போனா தான் பிச்சுன்னு சால்வ் ஆகும். அவங்களுக்கு தொண்டரை போய் பிடிக்கணும். வாங்கினா சொல்லு நம்மளுக்கு கேண்டீன் அரிசி கிரிசி அப்படி நம்ம சாப்பாடு எங்கே போடுவோம். எத்தனை வர முடியுமா ஒரே நாள்? அவனை போய் பிடிக்கணும். நீ பண்ண வச்சுக்கோ, நீ எப்படி பண்ண வச்சுக்கோ. எவ்வளவு எதனா பூச்சி போட்டு சாவாயிட்டு உங்களை கேஸ் ஆயிடுச்சு, நீ தான் ரெடி பண்ணி கொடுத்த சொல்லிட்டு உங்களை கேஸ் ரெடி பண்ணிடுவோம் சொல்லிட்டு பையன் காமிச்சு அவனுக்கு பையன் காமிக்கல இந்த நாட்டில் நடந்தது. இப்போ பையா காமிக்க நீங்க கேட்டாச்சு, ரிக்வெஸ்ட் பண்ணியாச்சு, பேசி ஆயிடுச்சு, லெட்டர் கொடுத்தாச்சு, எம்பி ஆயிடுச்சு, எம்எல்ஏ ஆயிடுச்சு, கவுன்சிலர் ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு.
இப்போ பையன் கான்கிரீட் ஸ்டார்ட் பண்ணுங்க டிரான்ஸ்போர்ட் அது யார் சப்ளைஸ் இருக்கிறாங்க பெங்களூர் பெம்பலுக்கு அந்த சப்ளைஸுக்கு நீங்கள் யூனியன் சர்வர் சேர்ந்து அவங்களுக்கு பிடிச்சா தான் இது லீக் ஆகும் இல்லைன்னா ஆகாது எம்எல்ஏ கட்டுப்படுது எம்பி கட்டு எல்லாருக்கும் அவங்க கூட பார்க்கணும் போறாங்க தயவுசெய்து ஒரு வார சப்ளை நீங்கள் சர்க்கியா போலச்சுன்னு கேட்டா இவங்க லாபம் அவங்க கணக்கு காமிக்கணும் இல்லையா கவர்மெண்ட் என்ன லாபம் வருது சொல்லணும் இல்லையா இந்த மாசம் நீங்க அப்படியே ஒரு நாள் வார்த்தை இந்த அடுத்த மாசம் எப்படி உங்க குடும்பம் நடத்திக்கிறது சொல்லுது அதே அவனும் அடுத்த மாசம் எப்படி அவன் ப்ரொடக்ஷன் கொடுக்குறது அவன் சப்ளை எப்படி கொடுக்குறது அவனுக்கு நாளைக்கு வந்து கேள்வி கேட்பான் ஏன்டா இந்த வாட்டி சப்ளை வரல நீ என்ன பண்ணிருக்கிறன்னு சொல்லிட்டு அந்த நோவேல எடுத்துருவாங்க அந்த போராட்டம் அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேளுங்க அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவங்களுக்கு கூட நிற்பாங்க அவங்க நின்னாச்சுன்னா ஒரு 2 நாள் 3 நாள் கொண்டு இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆகிடும் உங்களுக்குள்ள இதாக அவங்களுக்கு இதாகிட்டு சப்ளை பண்ணதுல ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட் கார் பாருங்க சின்ன சின்ன ஃபேக்ட்ரி பெம்பல் சப்ளைக்கு ஒரு பார்ட்ஸ் பெம்பல் சப்ளை கொடுக்கலாம் பெங்களூர்ல கிட்ட அப்போ ஒரு 200 ஃபேக்ட்ரி இருக்கும் உங்க டீச்சர் உங்களுக்கு தெரியும் இத்த கடைப்பிடிக்காதவர்களும் இந்த போராட்டம் வந்து இன்னைக்கு ஊர்ல என்ன பண்றாங்க நான் ஒரு 20 பேர் எடுத்து பேசிட்டு வெளியே வந்தேன் 100 பேர் எடுத்து போறாங்க பேசிட்டு வெளியே வந்தேன் இதான் கேஜ் ஃபுல்லா இந்த 22 நாள் வந்து இது வந்து என்ன பண்ணலான்னு கேட்கறது தான் இது வந்து மீட்டிங் கிடையாது அன்னைக்கு முடிவு பண்ணணும் நம்ம ஒரு ஊரை பந்து பண்ணணும் ஒரு பெரிய ஊர்வலம் நடத்தணும் இது ரெண்டுல வந்து நம்மளுடைய ஒற்றுமையை வந்து இந்த ஊர்ல இருக்கிற எம்பிக்கு எம்எல்ஏக்கும் காட்டணும் அவங்க வந்துட்டாங்க மீனாட்சி சுந்தரகிட்ட போயிட்டாங்க மீனாட்சிகிட்ட போயிட்டாங்க இந்த எம்பி அந்த எம்பி எந்த எம்பி ஒன்றும் முடிவுக்கு வரல நம்மளுடைய உழைப்பு தான் வேஸ்ட் ஆகிடுது யாரும் நம்மளுடைய போராட்டம் அவங்களுக்கு நாங்கள் ஒற்றுமையாக கண்டத்தை அவங்க நம்மகிட்ட வருவாங்க இதை நான் நிறைய பேர் சொல்றேன் எப்படி இருக்கிறாங்க நம்மளுடைய ஒற்றுமை அந்த காலத்துலேருந்தே தென்னவங்காட்ட போராட்டி கட்டிட்டு கூச்சல் போட்டு போட்டு போகிறது அந்த இதை விட்டுணும் நம்ம ஊரை மொத்தம் ஒன்றா சேர்க்கணும் கேஜிஎஃப் ஒன்றாக்குது கேஜிஎஃப் பின்னால் ஒன்றாக்குறது என்ன பண்ணோம் கேஜிஎஃப் எல்லா கட்சிக்காரும் மட்டும் போகணும் ஒரு குழு அப்படின்னு நான் அன்னைக்கு சொன்னேன் 14 15 20 பேர் சேர்த்து ஒரு குழு அப்படி யாரும் வேலைக்கே வராத பண்ணி கொடுக்கணும் எல்லா லீடும் ஃபுல்லாக லீடு இருக்கிறாங்க அந்த ஊரில் உட்காந்தான் சேர் போட்டான் ஆனால் இங்கே அன்னைக்கு வந்திருந்தா அன்னைக்கு கூட வந்துக்கிறோம் இதுல இருந்து ஒரு மாற்றம் எப்படி வரும் பாதி பேர் இங்கே உட்காரணும் பாதி பேர் விதானசபாவோ இல்லாட்டி டிசி ஆஃபீஸோ நம்ம உட்காரணும் இல்லைனாக்கா நம்ம தहसीलदार ஆஃபீஸில் கூட உட்காரலாம் என்ன கேட் கட்டி உட்காரலாம் உட்காந்து நம்ம ப்ரொடெஸ்ட் பண்ணாக்கா ஆகுது இன்னொரு சஜஷன் லாயரே கேட்டுருக்கேன் இப்போ ஒரு இது கேஸ் மூவ் பண்ணிக்கிறீங்க எங்கே உட்காரணும் எங்கே உட்காரக்கூடாது இது 2 பக்கமாக நடக்குது ஒரு ப்ரொடெஸ்ட் இன்னொன்று பேச்சுவார்த்தை நம்ம பேச்சுவார்த்தைக்கு போகலாம் பேச்சுவார்த்தைக்கு கோர்ட்லேருந்தே நம்ம கமிஷன் அப்பாயிண்ட் பண்ண முடியுமா சாத்தியம் ஆகுங்களா அதாவது பேச்சுவார்த்தைக்கு உங்களுக்கு என்ன ஆகுது அது வழி தேடணும் கவர்மெண்ட்டில் இல்லைனாக்கா சிஎம் கிட்ட போயிட்டு சிஎம் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க கிட்ட பேச்சுவார்த்தைக்கு நம்ம எதனா ஒரு வழி தேடி பேச்சு உட்கார வைக்கணும் ஆனால் இன்னும் நம்ம தீவிரம் காமிக்கணும் ப்ரொடெஸ்டும் பெரிய ப்ரொடெஸ்ட் பண்ணிடுறோம் ஆனால் சைலண்டாக பண்ண ட்ரெடிஷ்னல் சின்ன ப்ரொடெஸ்ட் சின்ன எத்தனை பேர் உங்ககிட்ட வந்திக்கிறாங்க அவங்களுக்கு திரும்ப நாங்கள் கூப்பிட்டு ப்ரொடெஸ்ட் செய்யணும் சின்ன ப்ரொடெஸ்ட் டெய்லி ப்ரொடெஸ்ட் ஆகும் இது அது மாதிரி நம்ம காமிக்கணும் பெரிய ப்ரொடெஸ்ட் கொண்டு செஞ்சுட்டு ஆறாமல் உட்காந்துட்டோம் அவங்க ஒரு நாள் பந்த் பண்ணிடுறோம் அவங்க சும்மா உட்காந்துருவாங்க அப்படி ஆகணும் டெய்லி ப்ரொடெஸ்ட் ஆகணும் டெய்லி ஒரு மெமோ பண்ணணும் டெய்லி கொஞ்சம் தொந்தரை லாஸ்ட்டாக இருக்கும்